சீமான் அண்ணே, நீங்க கொல்லப்படாதீங்கண்ணே. நம்ம நிரந்தர வெற்றிக்காக போராடுறோண்ணே. இந்த அற்ப தோல்விக்காக ஒரு நாளா இந்த தம்பி தங்கைகள் ஒரு நாளும் உங்களை விட்டு போக மாட்டோம்னே. உறுதியா நம்ம ஜெயிப்போம்னே. உறுதியா காலத்துல நிப்போம்னே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. வலிக்குதுண்ணே மனசு. இந்த மக்களுக்காக நம்ம எவ்வளவு போராடி இருக்கோன்னு மனசு வலிக்குதுண்ணே. இந்த மக்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலண்ணே நம்மள. ஆனா அவ்வளவு லேசா விட்டு போற மாதிரி மக்கள் நம்ம. என் உயிர் மூச்சு கடைசி நொடி வரை அண்ணன் செந்தமிழன் சீமானுக்காக மட்டுமே உழைக்கும். எத்தனை முறை தோற்றாலும் சரி அண்ணன் சீமானுடன் மட்டுமே நான் இருப்பேன். அது எறுபோது நான் மாற்ற மாட்டேன். இது நான் கொள்கையா ஏற்றுக்கொண்ட என் தலைவின் மீது சத்தியம். நான் ஒருபோதும் சீமானனை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன். அவருக்காக துணை நிற்பேன், களத்தில் நிற்பேன் என்று நான் உறுதிபட சொல்வேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 234 தொகுதியிலும் தோல்வியுற்றது. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் 234 தொகுதி வேட்பாளர்களும் களத்துல நின்று மக்களுக்காக பேசி எல்லா முயற்சியிலும் பேசிட்டோம். மக்களுக்கான களத்துல நின்று நாங்க மக்களுக்கான அரசியல் செஞ்சோம். ஒரு திரை மயக்கத்துல சீமான் இனத்தான், அதனால இங்க நிக்கிறான். நாங்கள் தமிழர்கள், ஒரு தேசிய இனத்தின் மக்கள், உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். மாற்றம் தேவை என்று 15 வருஷமா இந்த நாம் தமிழர் கட்சி களத்துல நின்னுது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் தேவை அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சு தமிழ் தேசிய கொள்கைகளை கொண்டு வந்து பிரபாகரன் தலைவனாய் ஏற்று 15 வருஷமா அந்த மக்களுக்கான பிரச்சனையில களத்துல எண்ணற்ற துயரத்துல பங்கெடுத்து ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்த தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா பிடியில இருந்து மாற்றி கொண்டு வந்தோம். ஆனா இந்த சாதி மத போதை, மது போதை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட இருந்து சாதி நம்ம பற்று கிடையாது, மதம் வாரியா சாதி வாரியா பிரிஞ்சுக்கிற தமிழர்களை ஒன்றிணைச்சு நாம் தமிழர் என்ற கொள்கை, நாம் தமிழர் என்ற கட்சியை உருவாக்கி நாம எல்லாம் தமிழர்கள், மொழி வழியா தேசிய இனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் மனசுல விதைத்து கொண்டு வந்த தமிழ்நாட ஒரு திரை போதை மக்களை ஈர்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மது போதையில இருக்க தமிழனும் திரை போதையில இருக்க தமிழனும் போராட்டத்துக்கு உருவாக்க முடியாது. 234 தொகுதியிலும் விஜய் அவர் செய்த வேட்பாளர்களை அறிவித்த வேட்பாளர்களுக்கு எத்தனை குற்ற பின்னணிகள் இருக்குன்று ஆராயாமல் அவர் மக்களுக்காக செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றாமல் சரியான முறையில் களத்துக்கு வராமல் இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் அவர்கள் 100 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. நாங்க ஒரு கனவு கண்டோம், குறைஞ்சது ஒரு 5 தொகுதி 6 தொகுதியை வெல்லுவோம், அண்ணன் சீமான் சட்டமன்றத்துக்கு போவாரு, விஜய் வந்தா எல்லாம் செஞ்சிருவாரு அப்படிங்கிற ஒரு இதுக்காகவே மாற்றத்தை தமிழக மக்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு திரை போதைக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்தவித போராட்ட களத்துக்கும் வராத விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது மறுக்க முடியாது. நான் மாற்று கட்சியில இருந்தாலும் அதை மறுக்க முடியல. மாறாக எங்களோட தோல்விய இந்த மக்கள் ஈடுகட்ட முடியாது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு போராட்டம் பண்ணாலும் முதல்ல நிற்பது நாம் தமிழர் கட்சி தான். அத மக்கள் கண்டுக்கவே இல்லை.
மாற்றம் வந்து திரையுலகம் தான் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. இந்த 5 ஆண்டுகளுக்கு என்ன பண்ண போகுது நான் தமிழக வெற்றி கழகமும் அதன் கட்சியை சார்ந்தவர்களும் என்னென்ன நேரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியல, கணிக்க முடியாது. விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. பெரும்பான்மை கிடைத்தால் யாருடன் கூட்டணி செய்து அவர் ஆட்சி அமைப்பார் என்று சீக்கிரம் தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து திமுக சந்திச்சிருக்கு. ஏற்கனவே ஐயா விஜயகாந்த் இருக்கும்போது ஒரு தோல்வியை சந்திச்சது. முதல்வர் வேட்பாளர் என்ற பட்டியலில் ஐயா அம்மையாருக்கு அப்புறம் முதல்வராக இருந்து தோற்ற ஒரே ஆளு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கே காலி. ஏன்னா வந்து திரை வந்து மக்களை கண்ணை மறைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். விஜய் வந்தா செய்வார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மக்கள் வாக்கு செலுத்திட்டாங்க. இன்னும் 5 ஆண்டுகளுக்காக மக்களுக்கு அவர் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செய்வாரு, என்னென்ன இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் அவரால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா புதிதாக வந்தவர்கள் ஆட்சி அமைப்பதில் சரி செய்யவே கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஓடிவிடும். நாங்க விஜய் வந்து நல்லது செஞ்சாருன்னா வாழ்த்துவோம், கெட்டது செஞ்சாருன்னா விமர்சிப்போம். கண்டிப்பா அது எங்கள்கிட்ட நடக்கும். நாங்க வந்து போராளிகள். அண்ணன் சீமான் கரங்களை உயர்த்தவே நாங்கள் வந்து களத்துல நிக்கிறோம். தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி மக்களுக்கான அரசியலை மக்களின் வழியில் தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். எங்கள் தோல்வி மக்களுக்கான தோல்வி, மக்கள் தான் எங்களை தோற்கடித்துள்ளார் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நாங்க வந்து தோல்வியாக பார்க்கல. நாங்க அடுத்த படிக்கட்டை தான் பார்க்கிறோம். வெற்றிக்கான அடுத்த படிக்கட்டை தான் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சட்டமன்ற 2031 சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக நாங்கள் வெல்வோம். அதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம். மக்களிடையே எங்களை கருத்துக்களை நேரடியாக கொண்டு செல்வோம். இது எந்தவித மாற்று கருத்து இல்லை. எங்க அண்ணன் விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா இந்த சாராய ஒளிவுமான் அப்படின்னு தெரியல. ஏன்னா அதுல வாக்குறுதி அவர் கொடுக்கல. ஒரு சுற்றுல தமிழகத்தை உருவாக்குவாரான்னு பார்ப்போம். அவரால் முடியுமான்னு அதை பார்ப்போம். மக்கள் வந்து மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. என்ன மாற்றம்னா திரையிலிருந்து வந்தா மட்டும்தான் இங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். பரவாயில்ல, விஜய் அண்ணன் மீது நமக்கு தனிப்பட்ட வன்மம் எதுவும் கிடையாது. அவர் எடுத்து வைக்கிற அரசியலை குறித்து தான் நாங்க பேசியிருக்கோம். அதுபோல தமிழக மக்களுக்கு வந்து விஜய் அவர்கள் நல்லது செய்வாரா அல்லது என்ன செய்வார் என்று நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா இந்த 15 வருஷமா நாங்க இந்த மக்கள்கிட்டே கொண்டு சேர்த்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்காங்களான்னு பார்த்தா உள்வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த கருத்து சாராயம் ஒழிக்கணும்பா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்தா ஒழிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க உறுதியா ஒழிச்சிருவோம் சாராயத்தை அப்படின்னு நாங்க சொல்லும்போது மக்கள் மனசுல அவ்வளோ ஒரு ஆனந்தம் தென்பட்டது. ஆனா வந்து வாக்காகத்துக்கு போகும்போது மட்டும் மக்கள் கையில வந்து மக்கள் மனசுல வந்து விஜய் நின்ட்டார் போல. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிற மாற்ற தேவை அப்படின்னு முதல்ல வச்சது வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் மட்டும்தான். ஆனா அறுவடை செஞ்சது விஜய் அவர்கள். நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளுக்கு உழைப்பு வந்து ஈடு இணையற்றது. ஏன்னா அவ்வளோ வெயில், அவ்வளோ கஷ்டம். பல நாள் தூக்கம் இல்லாம இருந்து மக்களுக்காக உழைச்சி அண்ணன் சீமான் பாத்தீங்கன்னா மக்களுக்காக 15 வருஷமா தொண்டாயுத்தனே கத்திருக்கிறார்.
மக்களுக்காக அவர் எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாரு, எவ்வளவு பிரச்சனை கலந்துருக்கிறாரு, சரி பண்ணியிருக்கிறாரு. இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட எங்க அண்ணன் சீமான நினைவாக போச்சு ஏன்னே தெரியல. எங்களை விடுங்க, எங்களை தோற்கடிச்சிட்டீங்க 234 தொகுதி. எங்க அண்ணனே ஜெயிச்சிருக்கா, எங்க அண்ணனேச்சு வெற்றி பெற வச்சிருக்கலாம்ல. உங்களுக்காகத்தானே தொண்டை தண்ணி போன கத்துனாரு, தொண்டை தண்ணி போ பேசினாரு. இந்த மக்கள் ஏன் கண்டுக்கல? ஏன்னா மாற்றம் திரையிலிருந்து தான் தேவைப்படுது மக்களுக்கு, தரையிலிருந்து தேவைப்படல. கவர்ச்சிகரமான திட்டம் தான் தேவைப்படுது. எங்கள்ட்ட கவர்ச்சியான திட்டம் இருக்கு, ஆனா மக்களை அப்படி சொல்லி நாங்க ஏமாத்த விரும்பலங்கிறதால மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி உண்மையாக வாக்கு கேட்டோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை நிறுத்துவோம் அப்படின்னு மக்கள்கிட்ட தெளிவா சொன்னோம். மக்கள்லாம் அதை உணர்ந்துகிட்டு சரிப்பா அவங்களுக்கு தான் வாக்கு போடுறோம் நம்பி போங்க அப்படி எங்களுக்காக வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க வாக்குறுதி என்னாச்சுன்னே தெரியல. கடந்து போயிட்டு 2031 மீண்டும் போராளியாக களத்துக்கு வருவோம். இது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நாங்க ஏற்றுக்கொண்ட தலைவன் அப்படி. வென்றே தீரும் தமிழ் தேசியம், இது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. 2031 அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை முதலமைச்சராக்குவது எங்கள் இலக்கு. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அண்ணன் சீமான் அண்ணே, நீங்க கொல்லப்படாதீங்கண்ணே. நம்ம நிரந்தர வெற்றிக்காக போராடுறோம். இந்த அற்ப தோல்விக்காக ஒரு நாளா இந்த தம்பி தங்கைகள் ஒரு நாளும் உங்களை விட்டு போக மாட்டோம்னே. உறுதியா நம்ம ஜெயிப்போம்னே, உறுதியா களத்துல நிப்போம்னே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. வலிக்குதுண்ணே மனசு. இந்த மக்களுக்காக நம்ம எவ்வளவு போராடி இருக்கோன்னு மனசு வலிக்குதுண்ணே. இந்த மக்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலண்ணே நம்மள. ஆனா அவ்வளவு லேசா விட்டு போற மாதிரி மக்கள் நம்ம. என் உயிர் மூச்சு கடைசி நொடி வரை அண்ணன் செந்தமிழன் சீமானுக்காக மட்டுமே உழைக்கும். எத்தனை முறை தோற்றாலும் சரி அண்ணன் சீமானுடன் மட்டுமே நான் இருப்பேன். அது எறுபோது நான் மாற்ற மாட்டேன். இது நான் கொள்கையா ஏற்றுக்கொண்ட என் தலைவின் மீது சத்தியம். நான் ஒருபோதும் சீமானனை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன். அவருக்காக துணை நிற்பேன், களத்தில் நிற்பேன் என்று நான் உறுதிபட சொல்வேன். நன்றி, வணக்கம்.